அம்மா இப்ப ஆஃப் பண்ணிக்கங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன் பண்ணீங்க. சவுண்ட் எக்கோ வரும். திருச்சிற்றம்பலம். இன்று 9வது அமர்வு திருவானைக்கா. நேற்று வரை அறுபடை வீடை பத்தி பார்த்தோம். இப்போ பஞ்சபூத தலங்கள், அதுல 2வது தலமான நீர் திருவானைக்கா, சுத்த சாவேரி ராகம். நாடி தேடி தொழுவார் பால் நாணத்தாக திரிவேனோ, நாடி தேடி திரி தொழுவார் பால் நாணத்தாக திரிவேனோ, மாடக்கூடல் பதிஞான வாழ்வை சேர தருவாயே, மாடக்கூடல் பதிஞான வாழ்வை சேர தருவாயே, நாடி தேடி தொழுவார் பால் நாணத்தாக திரிவேனோ, மாடக்கூடற்பதிஞான வாழ்வை சேர தருவாயே, பாடற்காதற் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனே, பாடற்காதல் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனே, ஆடல் தோகை கினியோனே ஆனை காவில் பெருமாளே, ஆடல் தோகை கினியோனே ஆனை காவில் பெருமாளே, மாடக்கூடல் பதிஞான வாழ்வை சேர தருவாயே, ஆனை காவில் பெருமாளே வாழ்வை சேர தருவாயே, பதிஞான வாழ்வை சேர தருவாயே. திருச்சிற்றம்பலம். கலான்னா கலைகள், சந்திரனின் கலைகள் இரவில் தான் தோன்றும், குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இங்கு சூரியன் இருக்கும் நேரத்தில் கலா தோன்றுகிறார். இதை சொல்லவும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. திருமுறையில நிறைய இடங்கள்ல நாயன்மார்கள் பாடியிருப்பாங்க. ஒன்றுக்கொன்று ஆகாத பொருள் எல்லாம் இறைவன் கையில இருக்கும். இப்ப சிவபெருமான் எடுத்துக்கிட்டாக்கா கையில நெருப்பு இருக்கும், அதே தலையில தண்ணி இருக்கும். அது மாதிரி கீழே பாம்பு, மேல சந்திரன். அது மாதிரி முருகனை எடுத்துக்க போனாக்கா மயில் வாகனம், அது மாதிரி பாம்பு ரெண்டும் இருக்கும். ஆனா சாதாரணமா வெளியில இருக்கும்போது உலக நடப்புல ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரியா இருக்கும். ஆனா இறைவன் கையில இருக்கும்போது எல்லாம் அடங்கி இருக்கும். அது மாதிரி இப்போ வெயில் நேரமா இருந்தாலும் கலா தோன்றதுனால எல்லாம் நம்மளுடைய அகங்காரம் எல்லாம் அடங்கி இறைவன் முன்னால நிக்கிறோம். அந்த தன்மையை காட்டுறதுதான் இன்று விசேஷமான நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கு இறைவனை பற்றி சிந்திக்க இருப்பதால் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக வந்து அருள் புரிகிறார்கள். இப்ப அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்ல சொற்பொழிவாளர் திருமதி கலா அவர்களை அழைக்கின்றேன். இனி அவை. நன்றிமா. நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் முருகாசரணம். அடல் அருணை திருக்கோபுரத்தின் வாயிலுக்கு வடாருகே சென்று கண்டு கொண்டேன். தடபட என படு
பொட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கட தட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. ஓ முருகாசரணம். தகனமும் வானும் புவனமும் காணவே காமணங்கம் தகனம் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம் முகனும் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய குகார்ப்பணம். ஓம் முருகா சரணம். அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இணையத்தில் இணைந்துள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். அப்பர் அருளறி மன்றத்தின் மூலம் கந்தர் அலங்காரம், அதாவது கந்த சஷ்டி பெருவிழாவில் கந்தர் அலங்காரத்தை பத்தி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். முதல் நாள் தொடங்கி 57 பாடல்கள், அதாவது 49வது பாடல்கள் வரைக்கும் சிந்திக்கப்பட்டுள்ளது. 49 57 வரைக்கும் உள்ள பாடல்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை சிந்திப்பார்கள். இன்று அடியனுக்கு கொடுக்கப்பட்டது 58வது பாடலிலிருந்து 64வது பாடல்கள் வரை, மொத்தம் கந்தர் அலங்கார பாடல்கள். அந்த காப்பு செயலோட சேர்த்து 108 பாடல்கள் இருக்கின்றது. அதுல நாம் சிந்திக்க போவது 58 64 வரைக்கும் உள்ள 7 பாடல்களும் அதற்கான பொருளும் முருகப்பெருமானின் திருவருளும் திருக்கருணையும் நாம் இன்று சிந்திப்பது. கந்தர் அலங்காரம் என்பது வாக்காலும் மனதாலும் செய்யக்கூடிய அலங்காரம். நாம் இறைவனுக்கு எவ்வளவோ அலங்காரங்களை செய்கின்றோம். நாம் பல பொருள்களை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றோம். ஆடைகளை எல்லாம் பல வண்ணங்களில் நாம் அணிவித்து மகிழ்கின்றோம். நவரத்தினங்களால் ஆன அந்த பொன்னையும் நாம் அணிவித்து மகிழ்கின்றோம். அதே போல் இங்கு அருணகிரிநாதர் சொற்களால், அதாவது ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்களால் முருகப்பெருமானை அலங்காரம் செய்திருக்கின்றார். அதுதான் கந்தர் அலங்காரம். பல நல்ல பொருள்படக்கூடிய நிறைய சொற்களை புனைந்து அழகு பெற அழகான முருகனுக்கு அழகான முறையில் அலங்காரம் செய்திருக்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். அதுல 58வது பாடல் இப்போது நாம் பார்க்கலாம். நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவல்லி முற்றா தனத்திற்கு இனிய பிரான் இக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேலும் படவிலியார் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே. நெற்றா பசுங்கதிர். நெற்றா அப்படின்னா நெற்று ஆகாத முற்றாத இளம் பசுங்கதிர். செவ்வேனல் காக்கின்ற நீலவல்லி, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த திணைப்புணத்தை காக்கக்கூடிய அந்த கதிர் முற்றிய நிலையில அது சிவப்பாக இருக்கும். அதை காக்கக்கூடிய நீலவல்லி. நீலம் அப்படின்னா பசுமையும் கருமையும் கலந்த நிறம். வள்ளியின் நிறம் நீல நிறம். அதை இங்கு அருணகிரிநாதர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். நெற்றா பசுங்கதிர். நெற்றா என்பது முற்றாத, நெற்றாத அந்த தாக இடையில விட்டுட்டுதான் அவர் சொற்களை புனைந்திருக்கின்றார். ஒவ்வொரு வரியிலையுமே வார்த்தையிலுமே நெற்றாத, முற்றாத, பற்றாத, செற்றாத அப்படிங்கிறதுக்கு நெற்றா, முற்றா, பற்றா, செற்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரிச்சமாக வந்திருக்கின்றது. அப்படி அழகாக வார்த்தைகளை அடுக்கிய அருணகிரிநாதர் தாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னு முருகப்பெருமான் தந்ததுனால இப்படிப்பட்ட அழகான வார்த்தைகளால் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்ய முடிந்தது என்று அவரை புகழாம முருகப்பெருமானோட திருவடியை சேர்ந்ததுனால எனக்கு இது வாய்த்தது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாரு. நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற, இதுல 2 பொருள்கள் இருக்கு, ஒரே வார்த்தையா சொல்லியிருக்கிறாரு. நெற்றாத பசுங்கதிராக இருக்கக்கூடிய அந்த திணைப்புணத்தை காக்கக்கூடிய நீலவல்லி முற்றாத தனத்திற்கு இனிய பிரான் அப்படின்னு சொல்றாரு. முற்றாத தனம் அப்படிங்கிறது அந்த வள்ளியோட பருவத்தை சொல்றாங்க.
இங்கே உலக வாழ்க்கையில நாம பார்க்கும்போது வள்ளி திருமண கதை வந்து உலக வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி கிராமங்கள்ல எல்லாம் நாடகங்கள் மூலமெல்லாம் தெரிவிப்பாங்க. ஆனா அந்த நெற்றியில் வந்து பசுமை நிற கதிர்களை கொண்ட முருகப்பெருமான், ஒளி வீசக்கூடிய கதிர்களை கொண்ட முருகப்பெருமான் அந்த செவ்வேளுடன் வந்து இங்கு வள்ளியை தேடி வருகின்றார். வள்ளி வந்து காட்டில் வேடர்குல பெண்ணாக இருக்கின்றாள். காட்டில் வந்து திணைப்புணத்தை காக்கின்றார். அப்படி காக்கும் போது பாடல்களை, ஆளோல பாடல்களை பாடுகின்றார். அந்த பாடல்களை கேட்பதற்காக பறவைகள் வந்து அந்த திணையை உண்பது போல் வருகின்றது. வந்து அவளோட பாடல்களை கேட்கின்றது. அவள் பாடலை நிறுத்திவிட்டு அந்த பறவைகளை விரட்டும் போது அது மரத்தில் போய் சென்று அவளோட பாடல்கள் எப்போ பாடுவாள் என்று பார்க்கின்றது. அப்படி பார்த்து அவள் மறுபடியும் மீண்டும் அந்த பறவைகள் வந்து கிட்ட வந்து பாடலை கேட்பதற்காகவே வருகின்றது. அப்படி வந்தவுடன் மீண்டும் அந்த பாடலை பாடுகின்றாள். இப்படி பாடுவத கவிஞர், அதாவது அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, அந்த பறவைகள் தானா வந்து திணைப்புணத்தை உண்ண வருகின்றது. அவளுடைய பாடலை கேட்பதற்காகவே வருவது போல தன்னுடைய கற்பனையை ஏற்றி தற்குறிப்பேற்றல் அணியில சொல்லியிருக்கிறாரு. தற்குறிப்பேற்றல் அணி அப்படின்னா கவிஞர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி தன்னோட கற்பனையை ஏற்றி சொல்றது. இயல்பாக உள்ள ஒரு பொருள்ல தன்னுடைய கற்பனையை ஏற்றி சொல்றது தற்குறிப்பேற்றல் அணி. அப்படியே அருணகிரிநாதர் இங்கு அழகாக வார்த்தைகளை புனைந்து பாடியிருக்கின்றார். முருகப்பெருமான் வள்ளியோட ஆன்மா வந்து எப்பவுமே பக்குவப்பட்ட ஆன்மாவா இப்ப வந்திருக்கிறது அவளுக்கே தெரியாது, வள்ளிக்கே தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் முருகப்பெருமானோட திருவடி மட்டும்தான். எந்த நேரமுமே வேறு யாரையும் நினைப்பதில்லை. முருகப்பெருமானின் திருவடியை தவிர வேறொன்றும் அறியாமல் முருகப்பெருமானையே சிந்தையில் நினைத்து இருக்கின்றார். சிந்தையிலேயே எப்போதும் முருகப்பெருமான் இருப்பவர். சந்ததமும் அடியார்கள் சிந்தைதனில் குடி புகுந்தவர் முருகப்பெருமான். அந்த சிந்தையில் இருந்ததுனால அந்த முக்தி பெற்ற ஆன்மாவை தேடி குருவாக ஓடி வருகின்றார். சைவ சித்தாந்தத்தில் இந்த குரு அதாவது முக்தி அடைந்த ஆன்மாக்களை தேடி குருவாக முருகப்பெருமான் வருவார், இறைவன் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இங்கு முருகப்பெருமான் வந்து வள்ளியை தேடி வருகின்றார். இந்த உலக வாழ்க்கைக்கு வள்ளியை மனம் புரிவதற்காக அவளுடைய இளமை பருவமாக இருக்கின்ற வள்ளியை தேடி முருகன் அன்போடு வருகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதோட உட்கருத்து என்ன அப்படின்னா, வள்ளியோட பக்குவமடைந்த அந்த ஆன்மாவை தேடி குருவாக முருகப்பெருமான் வருகின்றார். வந்து அதாவது வள்ளியோட திருவடியையே வந்து பணிகிறார் அப்படின்னு இங்க அருணகிரிநாதர் சொல்றாரு. நெற்றா பசுங்கதில் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றா தனத்திற்கு இனிய பிரான். வள்ளிக்கு இனிய பிரானாக இருக்கின்றார் முருகப்பெருமான். பிரானுக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேலும் படவிலியார் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே. இங்க 2 கதை சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமானோட அவதாரம், இன்னொன்னு முருகப்பெருமானோட திருமணம். அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல வள்ளியோட திருமணத்தை பத்தி சொல்றாரு. பின்னாடி தட்சிணாமூர்த்தியோட கதையில இருந்துதான் முருகப்பெருமானோட அவதாரமே ஆரம்பிக்குது. பின்னாடி அதை சொல்றாரு. முடிவை வந்து முதல்ல சொல்லி மூலத்தை பின்னாடி சொல்றாரு இந்த கதையில, இந்த பாடல்ல. முற்றாத்தனத்திற்கு இனிய பிரானாக இருப்பவர், வள்ளியோட முற்றாத்தனத்திற்கு இனிய பிரானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே தட்சிணாமூர்த்திக்கும் இனிய பிரானாக இருக்கின்றார் அப்படின்னு இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேலும் படவிலியார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து தவத்துல இருக்கின்றார். எதுக்காக? எல்லா உயிர்களும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றது. ஆனா தட்சிணாமூர்த்தி ஆழ்ந்த தியான நிலையில சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றார். அவர் எங்கே தட்சிணாமூர்த்தியா இருக்கிறார் அப்படின்னா, கல்லுக்கு நடுவே மலை பாதைகளுக்கு இடையே சிறிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம், அதாவது கல்லால் நிழல்மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அப்படின்னு சைவ சித்தாந்தல சிவஞான போதத்துல வருது. அந்த கல்லால மர நிழல்ல வந்து இந்த தட்சிணாமூர்த்தியாக அவர் தெற்கு முகம் நோக்கி இருக்கின்றார். ஏன் அவர் தெற்கு முகம் நோக்கி இருக்கிறார் அப்படின்னா, இங்குதான் உயிர்கள் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறது வடக்கு நோக்கி. அவர் நம்மளை பார்த்தவனும் தெற்கு நோக்கி இருக்கிறார். இங்குள்ள உயிர்கள் அவரோட திருவடிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கு நோக்கி இருக்கின்றார். பிறப்பு இறப்பு சூழல்ல இருந்து விடுபட்டு வடக்கு நோக்கி செல்ல வேண்டும். வடக்கே செல்ல செல்ல சிவபெருமானின் திருவருள் கூடுகின்றது. வடக்கே தான் பாரத பூகோள அமைப்பு கூட அதைத்தான் சொல்கின்றது. வடக்கே போக போக மேடாக இருக்கின்றது, மலைகள் இருக்கின்றது, உயர்ந்து கொண்டே போகலாம். வடக்கே போக போக தெற்கே செல்ல செல்ல பள்ளமாக இருக்கின்றது, கடலில் தான் மூழ்க முடியும். தெற்கே
இங்கதான் யமதேவர், மரணத்தை தரக்கூடிய யமதேவர் இருக்கின்றார். மரணம் எப்போது வரும்? பிறப்பு இருந்தா மரணம் வரும். அப்ப பிறப்பே இல்லாத அந்த அழியா நிலைக்கு இறைவனின் திருவடிக்கு இழுத்து செல்வதற்காகவே தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார். அதுவும் எப்படி இருக்கிறார்? சின்முத்திரை காட்டி இருக்கின்றார். சின்முத்திரை என்பது ஒரு கையில 5 விரல்கள் இருக்கின்றது, 4 விரல்கள் ஒன்றாகவும் ஒரு விரல் கட்டை விரல் மட்டும் தனித்தும் இருக்கின்றது. இந்த 4 விரல்கள்ல இந்த ஆள்காட்டி விரல் ஆன்மாவை சுட்டி காட்டுகின்றது, ஒரு ஆளை சுட்டி காட்டுகின்றது. அதோ போகிறான், இதோ வருகிறான் அப்படின்னு சுட்டி காட்டுகின்றது. இந்த ஆளானவர்களுக்கு அடியன் தன்னைன்னு, ஆளான அன்பர்களுக்கு அடியன் தன்னை அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. இந்த சுட்டு விரல் ஆன்மா, இந்த கட்டை விரல் பதி, இது பசு. இந்த பதியை தேடி இந்த பசு சேரணும். ஆனா இது மலங்களோட, ஆணவம், மாயை, கண்மங்கிற இந்த 3 மலங்களோடு இருக்குது. அந்த மலத்திலிருந்து பிரிச்சு சிவபெருமான் கிட்ட, திருவடி கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக இந்த பதி இறைவனோட சேரணும் என்பதற்காக தான் இந்த விரல் எப்பவுமே இந்த பசுக்களுக்கு அது உதவியா இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள்ல. ஆனா அது எப்பவுமே மலங்கள் இல்லாம தனித்தே நிற்கும். சிவபெருமான் மட்டுமே தனித்து நிற்பவர், மலங்களோடு சேராமல். நினைத்த மாத்திரத்திலேயே உலகை உருவாக்கியவர் சிவபெருமான். அப்படி உருவாக்கி ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அத்விதமாக கலந்து நமக்கு உயிர்களை காப்பதற்காக அருள் புரிகின்றார். அதனால்தான் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காட்டி நிற்கின்றார். அந்த பதியானது பசுவை இழுக்கின்றது. அந்த பசுவானது சிவபெருமானை சென்று சேர வேண்டும். அதற்காகவே சின்முத்திரை காட்டி இருக்கின்றார். தெற்கே செல்ல செல்ல யமதேவர் இங்கே தெற்கே இருக்கக்கூடிய யமதேவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் உயிர்கள் போகாமல் இறைவனின் திருவடிக்கு சென்று முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக தெற்கே நோக்கி இருக்கின்றார். நடராச பெருமானோட உருவமும் தெற்கு நோக்கிதான் அமர்ந்திருக்கின்றது. அவரோட திருவடியை நாம பணியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே தென்முகமாக அவர் தியானத்துல இருக்கிறார். ஏன் அவர் தவம் செய்யணும்? உலக மக்கள் எல்லோரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்றார்கள். ஆனால் தட்சிணாமூர்த்தி தவம் செய்கின்றார், ஆழ்ந்த தவத்தில் இருக்கின்றார், சக்தியை நோக்கி தவம் செய்கின்றார். ஏன் அப்படின்னா இந்த உலக உயிர்கள் உய்வு பெறணும், அதற்கு ஒரு குமரன் வேண்டும், அந்த குமரனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்தியை, பார்வதி தேவியை அடைந்து முருகப்பெருமானை பெற வேண்டும் என்பதற்காக தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருந்து அந்த உலக உயிர்கள் எல்லாமே நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சொல்றாரு சிவபெருமானே சொல்றாரு. உலகம் எல்லாமே அசையணும்னா சிவபெருமான் இயங்கணும், உயிர்களை இயக்கணும். அப்படி இயக்குனா தான் இயங்க முடியும். இல்லைன்னா எல்லா உயிர்களுமே தியானத்துல ஆழ்ந்துருச்சு, எல்லா உயிர்களும் தவம் செய்யும் போது உலகம் இயங்காது. அப்ப அந்த உலகத்தை இயங்க வைக்கணும் அப்படின்னு தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்கின்றார்கள். சூரபதுமன் ஏற்கனவே சிவபெருமான் கிட்ட தவம் வாங்கியிருப்பாரு. அந்த பத்மாசுரன் என்பவன் காசியப்ப முனிவருக்கு மாயைங்கிற ஒரு அரக்கர்குல பெண்ணுக்கும் பிறந்தவர். பல கோடி பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். அதுல முதலாவதாக வந்தவன் பத்மாசுரன். பத்மாசுரன் கேட்கின்றான் தன் தந்தையிடம், எதற்காக இவ்வளவு குழந்தைகள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு காசியப்ப முனிவர் சொல்றாரு, நீங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்க, வடக்கு நோக்கி தவம் செஞ்சு உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்று இந்த உலக உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்யுங்க, தான தர்மத்துல ஈடுபட்டு அறவழியில் செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப அந்த அவரோட அம்மா, அதாவது தாய் மாயை, அவ அசுரர் குலத்துல தோன்றியவள். சுக்கராச்சாரியார் வர சொல்லிதான் இந்த ஐடியா, இந்த கருத்தை சொல்லிதான் ஒரு பெண் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். நீ சுக்கராச்சாரியார் சொல்றாரு, நீ போய் காசியப்ப முனிவரோட சேர்ந்தா நல்ல அறிவுள்ள குழந்தைகள் பிறப்பார்கள், அவர்களால் நம்மளுடைய குலம் தலை தூங்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால காசியப்பர் முனிவருக்கு தெரியாமையே ஒரு காட்டுல அது வேள்வி நடத்துது. அப்ப காசியப்ப முனிவர் சந்திக்கிறாரு. அது மாயை நீங்க முனிவர், நீங்கள் சென்று விடுங்கள் அப்படின்னு விரும்பாதது போல சொல்லுவார். ஆனால் காசியப்ப முனிவர் முழுமையாக அந்த பெண்ணை நம்பி விடுவார். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் கோடிக்கணக்கான பேரு பிறந்துருவாங்க. அதுக்கப்புறம் தன்னோட தாய் சொல்லுவாள், நீங்க அறவழியில் செல்ல வேண்டாம், இந்த உலகத்துக்கு நீங்க வீரத்தை கத்துக்கிட்டு சிவபெருமானை நினைச்சு தவம் செஞ்சு நன்றாக வீரத்தை வளர்த்து கொண்டு உலக மக்கள் எல்லாரையும் வென்று செல்வத்தை சேர்த்து விடுங்க, அதுதான் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு தவறான முடிவை சொல்லி கொடுப்பாள் தாய். அது அசுரகுலத்தில் தோன்றியதுனால. அப்பதான் காசியப்ப முனிவருக்கு தெரியும் இது அசுரகுல பெண் அப்படின்னு. அவர் மீண்டும் தவத்திற்கு சென்று விடுவார். அப்படிப்பட்ட இடத்துல பிறந்த அந்த சூரபதுமன் வரம் வாங்கியிருப்பாரு, இந்த உலகத்தையே ஆளணும், சிவபெருமானுக்கு சிவசக்திக்கு பிறக்கக்கூடிய
குழந்தை மட்டும்தான், அதுவும் ஒரு தாய் வயிற்றில இருந்து பிறக்காத ஒரு குழந்தையால மட்டும்தான் என்னால அழிக்க முடியும். எனக்கு சாகா வர வேணும்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு சிவபெருமான். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் பிறப்பு இறப்பு சூழலில் அகப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால சிவசக்தி ரூபமாக தாய் வயிற்றில் பிறக்காத குழந்தையா வந்தாதான் என்னை அழிக்க முடியும் அப்படின்னு வரங்கிட்டு இருப்பாரு, கொடுத்திருப்பாரு. அதனால இங்க தட்சிணாமூர்த்தியாக இருந்து தவம் செய்யக்கூடிய சிவபெருமான் முருகப்பெருமான் அவதாரம் நடக்க போகுது. அந்த கதை இதுல வருது. பற்றா கையம் வெந்து சங்கிராம வேலும் பட விழியார் சிற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோகம் சிகாமணியே. அப்ப இந்த உலகத்துல இப்ப முருகப்பெருமான் தோன்றணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி தவத்தில இருந்து களையணும். அப்பதான் பார்வதி தேவியை மணக்க முடியும். அதற்காக சூரபத்மன் வந்து இந்திரலோகத்துல உள்ள எல்லாரையுமே, தேவலோகத்துல உள்ள எல்லாரையுமே சிறைப்படுத்தி இருப்பார். அப்ப தேவர்கள் எல்லாரும் பிரம்மா கிட்ட முறையிடும் போது பிரம்மா வந்து விஷ்ணுவை கேட்பார். விஷ்ணு இந்த சிவபெருமானை போயிட்டு நம்ம அந்த தவத்தை கலைக்கணும் அப்படின்னா காமனால மட்டும்தான் முடியும். அப்ப காமதேவரிடம் சென்று போய் சிவபெருமானே தவத்தை கலைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே காமதேவர்கிட்ட வந்து கேட்பாரு பிரம்மா. காமதேவர் முதல்ல முடியாதுன்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா சிவபெருமான் வந்து அதாவது பெரிய சூறாவளி காற்று. அந்த சூறாவளி காற்று வந்து ஒரு சின்ன பூவை வந்து சின்ன ஒரு பூவால அந்த சூறாவளி காற்றை வெல்ல முடியுமா? அது மாதிரிதான் நான் வந்து ஒரு சிறிய அடியேன். நான் ஏன் முப்புறங்களையும் வென்றவர் சிவபெருமான் கங்கையை தலையில் வைத்திருக்கின்றார். ஏன் பிரம்மாவை கூட ஒரு தலையை கிள்ளி எடுத்தவர், அடிமுடி காண போகும்போது முடியாம இருந்தவர். அப்படிப்பட்ட இன்னும் சிவபெருமானோட அந்த தாரகாவன முனிவர்கள் அனுப்பிய எல்லாவற்றையும் வென்று அவருக்கு அந்த எல்லாமே கொடுமையான குணங்களை கொண்டு இருக்குமாறு தாரகாசுரன் அனுப்புகின்றான். ஆனால் சிவபெருமானோட திருவடிக்கு வந்த உடனே சிவபெருமானோட தன்மையே அதுகளுக்கு வந்துடுது. அந்த எல்லா யானை அந்த மான் எல்லாத்துக்கும் வந்துருது. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் எப்படி வெல்ல முடியும்? சிவபெருமானை வேற யாராலையும் வெல்ல முடியாது. காசியப்ப முனிவர் முதல் அகத்தியர் முதல் அந்த விஷ்ணு பிரம்மா இந்த உலகத்துல உள்ள எல்லாமே உலகத்தில் உள்ள அனைவரையும் என்னுடைய கணைகளால நான் மயக்க முடியும். ஆனா சிவபெருமானை மட்டும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிரம்மா சொல்றாரு, இந்த ஒருத்தருக்கு உதவி செய்யணும், அந்த உலக உயிர்கள் வந்து நன்மை அடையணும் அப்படின்னா நீ இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். உனக்கு சிவபெருமானோட திருவருள் இருக்கு, நீ மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அவருக்கு உதவி தேவைன்னு தெரிஞ்சு தானா போய் செய்யறதுதான் தருமா. தன்னுடைய உயிருக்கு பயந்து செய்யாம இருந்தா அது அதர்மம், அது பாவம் அப்படின்னு. நீ அப்படி செஞ்சனா நான் உனக்கு தண்டனை பாவம் அதாவது சாபம் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே காமன் முடியாதுன்னு மறுத்தவர் ரதிதேவியிடம் போய் சொல்லும் போது அவளும் போக வேண்டாம் என்றுதான் சொல்லுவாள். அப்புறம் தர்மத்திற்கு சரி நான் போய் சிவபெருமானோட அந்த நெற்றிக்கண்ணால அழிச்சாலும் சிவபெருமான் அதனால எனக்கு முக்தி கிடைக்கும். ஆனா பிரம்மாவோட பாவத்துக்கு சாபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. போய் அவருக்கு அம்பு அதாவது கரும்பு வில்லை வைத்திருக்கிறார். அதுதான் இங்க முல்லையுடன் இக்கு அப்படிங்கிறது கரும்பு வில்லை சொல்றாங்க. இக்கு முல்லையுடன் அப்படின்னு வந்திருக்கு. முத அம்பு வந்து தாமரை மலர். தாமரை என்ன செய்யும் அப்படின்னா சிவபெருமானோட திருவடியில போய் ஃபர்ஸ்ட் தாமரை விழுகும். அது இதயத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவியோட நினைவை தூண்டிவிடும். ஒருத்தருக்கு இந்த உலகத்துல யாருக்கு பிரியமானவரோ அவரை நினைக்க தோணும் தாமரை மலர். இரண்டாவதா விடக்கூடிய மாம்பு வந்து அது வசந்த காலம், அது வெப்பத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த மலர்களோட பண்புகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அசோகு வந்து போயிடுச்சுன்னா அது மூன்றாவதா வரக்கூடியது. சுய நினைவே இழந்து தன்னுடைய வேலையெல்லாம் இழந்து பசியே இல்லாம அன்னதானம் இல்லாம ஆயிடுவாங்க. அப்புறம் நான்காவதாக வரக்கூடியதுதான் முல்லை. இந்த முல்லையை விட்டுட்டோம்னா அவர் வந்து வந்தாதான் பிழைப்பார். அந்த யாரு நேசிக்கிறாங்களோ அவங்க வந்தாதான் பிழைப்பாரு. இல்லைன்னா அண்ணந்தண்ணி இல்லாமல் சோர்ந்து படுத்த படுக்கையாவே இருப்பார். அடுத்ததாக விடக்கூடிய நீலோத்பல மலரை விட்டோம்னாக்கா இறந்தே போய் விடுவார். அப்படிப்பட்ட அம்புகணைகளை வைத்திருக்கக்கூடிய மன்மதன் சிவபெருமானின் திருவடியில் போய் தாமரை மலரை விடுகின்றார். அதற்கு முன்பு நந்திதேவருக்கு தெரியும். நந்திதேவரை முதல்ல வந்து சந்திச்சுட்டு தான் போறாரு. தவத்துக்கு போகும்போதே தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் சொல்லுகின்றார் என்னன்னா, இந்த உலகத்துல யாரு வந்தாலும் என்னுடைய தவத்தை கலைப்பதற்கோ என்னை பார்ப்பதற்கோ அனுமதிக்க கூடாது. காமன் மட்டும் வந்தா என்னை சந்திக்க ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. இது நடக்கணுங்கிறத சிவபெருமான் நிர்ணயிச்சது. அப்புறம் காமன் வந்து இப்படி பிணைகளை விடும்போது
சிவபெருமான் 3 தடவை பொறுப்பார். யார்? நல்லவர்கள் எல்லோரும் 3 முறை பொறுப்பார்கள் செய்யக்கூடிய குற்றங்களை. 4வதாக பொறுக்கவில்லை. முள்ளையை விட்ட உடனே பொறுக்கல. உடனே கண்ணை திறந்து பார்க்கிறாங்க, நெற்றிக் கண்ணை. நெற்றிக் கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறியானது அந்த காமதேவனை சுட்டு எரித்தது. உடனே ரதிதேவி, தேவர்கள் எல்லோரும் வந்து சிவபெருமானிடம் முறையிடுகின்றனர். தேவர்கள், எங்களுக்காக தான், நாங்க சொல்லிதான் வந்து இந்த உலகம் உய்வதற்கு முருகப்பெருமான் வேண்டும் என்பதற்காக நாங்க தான் சொல்லி வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி வேண்டுவார்கள். ரதிதேவி தவம் செஞ்சு வேண்டின உடனே காமதேவன் ரதிதேவியோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாரு. யாக்கை இல்லாமையும் இந்த உலகத்தில் இருப்பாரு அப்படின்னு சிவபெருமான் வரம் தந்துருப்பாரு. அதுதான் இங்க இனிய பிரானுக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து, அந்த வெந்துங்கிறது அந்த காமன் அழிஞ்சத சொல்றாங்க. சங்கிராம வேலும் படவிலியா சிற்றார். சங்கிராம வேலு முருகப்பெருமானோட வேல், அது பின்னாடி வரும். சங்கிராம வேலும் படவிலியா சிற்றாருக்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே. ஞான வேலை வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் தேவேந்திர லோகத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் மணிமுடியாக திகழ்பவன். நாமும் அப்படி மணிமுடியை பெற்ற அந்த முருகப்பெருமானை வணங்கினால் தேவேந்திர லோக சிகாமணியாக ஆகலாம் அப்படின்னு இந்த பாடல்ல அருணகிரிநாதர் நமக்கு தெரிவித்திருக்கின்றார். அதுக்கடுத்த பாடல் 59வது பாடல். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவருக்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போம் அத்தனி வழிக்கே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். பொங்கார வேலையில் அப்படின்னா பொங்கி வரக்கூடிய இந்த கடல்ல ஆரம் அப்படின்னா முத்துக்கள் விளையக்கூடிய கடல்ல வேலைனா கடல், வேலை விட்டோன் அருள் போல் உதவ. எப்ப முருகப்பெருமான் வந்து கடல்ல அந்த வேலை விடுறாரு அப்படின்னா அந்த சூரன் பதுங்கி இருப்பாரு. கடல் வந்து பல நன்மை தரக்கூடிய பொருள்களை இந்த உலகத்துக்கு தந்தாலும் அந்த தீயவனான அந்த சூர பதுமனை கடலுக்கு அடியில போய் அவன் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு இடம் தந்ததுனால அங்கே வந்து வேலை விட்டார். அப்போது அந்த கடல் வற்றியது. அங்குள்ள சூரபதுமனும் அழியறதுக்கு அது காரணமா இருந்தது. பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ. முருகப்பெருமானை வேண்டுனா எந்த சூழ்நிலையிலும் அவரோட வேல் வந்து நம்மளை காக்கும். எங்காயினும் வரும் ஏற்பவருக்கு இட்டது. யாருக்கு என்ன தேவையோ, வறுமை நிலையில் உள்ள ஒருவர் தேடி வந்து உணவு கேட்கும் போது அவருக்கு நாம கொடுக்கணும். கொடுக்காம அப்படி வச்சிருந்தோம்னா அது வந்து பாவம். அந்த பாவம் நம்மளை தொடர்ந்து வரும். அதான் ஏற்பவருக்கு இட்டது அப்படின்னா நாம அப்படி ஏற்பவருக்கு இட்டது, அதுதான் இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய புண்ணியம். எங்காயினும் வரும். இப்ப மட்டும் இல்ல, எந்த பிறவியிலையும் அது தொடர்ந்து வரும். ஏற்பவருக்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும். வங்காரம் அப்படிங்கிறது பொண்ணுங்கிறது இங்க பொன்னாசையை சொல்லலாம். உங்கள் சிங்கார வீடுங்கிறது மண்ணாசை. மடந்தையரும் அப்படிங்கிறது பெண்ணாசை. இது மாதிரி வார்த்தைகளை புனைந்து அருணகிரிநாதர் அழகாக அமைத்துள்ளார். வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போம் அத்தனி வழிக்கே. நாம இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலகத்துல உள்ள எல்லாமே நம்மளோடது அப்படின்னு நினைச்ச பொருள்களை நம்ம சேர்த்து வைக்கிறோம். வங்கியிலையும் பணம் சேர்க்கிறோம். அது என்னைக்கோ ஒரு நாள் அது வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்கும். அது மாதிரி நம்ம பொருள்கள் சேர்த்து வைக்கின்றோம். அது எல்லாம் நிலையானது, நம்ம இங்கே இருக்க போறோம் அப்படின்னு நாம நினைச்சு சேர்த்து வைக்கிறோம். அது எந்த காலத்திலயும் அது நமக்கு துணை வராது. அப்படி பதுக்கி வச்சிருக்கிற பொருளோ அல்லது பூமிக்கு கீழே வச்ச பொருளோ அடுத்தவருக்கு கொடுக்காமல் மறைத்து வைத்த பொருளோ அது எந்த நேரமும் நமக்கு பயன்படாது. ஏற்பவருக்கு இட்டது, அடுத்தவருக்கு வேண்டியதை கொடுக்கும் போது கொடுத்து வச்சிருந்தோம்னா அதுதான் நம்மளோட உயிர் போகக்கூடிய அந்த தனிமையான வழிக்கு அதுதான் வரும் அப்படின்னு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆறு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படின்னு நமச்சிவாய மாலையில நமச்சிவாய தேவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த என்ன நம்ம கொடுத்தோமோ அது எப்பவுமே சாடி விட்ட குதிரை மாதிரி வருமா. சாட்டையால அடிக்க போகும்போது அந்த குதிரை எவ்வளவு வேகமா ஓடுமோ அதே வேகத்துல வரும். எப்படின்னா முருகப்பெருமானோட அருள் போல அது அப்படியே வரும். ஒரு வினைக்கு எதிர்வினை, அந்த வினை வந்து அவ்வளவு வேகமா அது வரும். அது நம்ம கஷ்டப்படும் போது வரும் அப்படின்னு இங்கு சொல்லியிருக்கிறாங்க. அருணகிரிநாதர் சொல்லியிருக்கின்றார்.
பல பாடல்கள் மூலம் பட்டினத்தாரும் இதற்கு உண்மை சொல்லியிருக்கிறார், ஔவையாரும் சொல்லியிருக்கின்றார். எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டா, நின்று வளரா வளர் தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நன்றி ஒருத்தருக்கு நம்ம செஞ்சுட்டோம்னா, உதவி செஞ்சுட்டோம்னா, அந்த நன்றி எப்ப வரும், எங்கே வரும், எப்போது வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது வர வேண்டிய நேரத்துல சரியா வரும். முருகப்பெருமானோட அருள் போல அது வந்துரும். இப்ப தென்னை மரத்துல தண்ணி ஊத்துறோம், அடியில தண்ணி ஊத்துறோம், அது வளர்ந்து பல காலங்கள் வளர்ந்து அது மேல போய் தலையாலேயே அது உதவி அந்த தென்னை மரத்துல இருந்து நம்மளுக்கு தேங்காயாகவோ அதுல உள்ள அத்தனை பாகங்களும் நமக்கு நன்மை செய்து ஒரு காலத்துல. அது போல அந்த தென்னை மரத்தை உதாரணமாக ஔவையார் இங்கு சொல்லியிருக்கின்றார். வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் அடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போம் அத்தனி வெளிக்கே. நம்ம வங்காரம் அதாவது இப்ப செல்வம் பயன் தரும் அப்படின்னு நம்ம பணத்தை எல்லாம் கொடுத்து நகையை வாங்கி சேமித்து வைக்கின்றோம், அது பயன்படும் அப்படின்னா. சிங்கார வீடு, நல்ல வீடு, பல அறைகளை வைத்து வீடு கட்டுவோம், அதுக்கு ஆடு மாடுகளுக்கு கூட இந்த பெரிய அறையாக ஏற்படுத்துவோம். ஆனால் இறைவனுக்காக ஒரு சிறிய பகுதியை கூட நாம் ஒதுக்கி வைப்பதில்லை. அப்படியெல்லாம் நம்ம சேமித்து வைக்கின்றோம், அதெல்லாம் நமக்கு பயன்படாது பிற்காலத்துல. மடந்தையரும் அப்படின்னா எல்லாருமே தன்னுடைய மனைவி பெயரில் தான் சொத்துக்களை எல்லாம் வாங்குவார்கள். அவளுக்கே ஏன்னா அவளால் தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு வாங்குவாங்க. அப்படியெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கிற பொருள் எல்லாமே நம்ம உயிர் போகும்போது தனியா வராது, தனியா அது உயிருக்கு துணையாக வராது. இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான், இந்த உலகத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும். நம்மை தொடர்ந்து வரக்கூடிய தனி வழிக்கு இறைவன் மட்டுமே வருவார், முருகப்பெருமான் வருவார் அப்படின்னு இங்கு சொல்லியிருக்கிறார். யாசிப்பவருக்கு கொடுப்பது மட்டுமே வரும், மற்றது எதுவுமே வராது அப்படின்னு இந்த பாடல் மூலம் அருணகிரிநாதர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து 60வது பாடல். சிந்திக்கிலேன் என்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே. இந்த பாடல்ல அப்பர் பெருமான் அங்கமாலை சொல்லியிருக்கின்றார். அங்கமாலையில நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புமே தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலை பழிதீரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு, நெஞ்சே நீ நினையாய், முக்கிய நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவனை வேண்டி சொல்வதற்காக தான் இருக்கு அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இங்க அருணகிரிநாதர் நான் வணங்கணும், வணங்கியே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இன்ப துன்ப வினைகள் எல்லாமே நீங்கி நம்ம இறைவனோட திருவடியை சேரணும்னா நம்ம 2 வினைகளும் கழிஞ்சு போகணும், பிறப்பு இறப்பு சூழல்ல அகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம இறைவனையா நினைக்கணும். ஆனா இவர் இங்க நமக்காக அவர் வணங்குறத சொல்லாம, நான் சிந்திக்கல, முருகப்பெருமான நான் சிந்திக்கல, நான் நின்று சேவிக்கல, வணங்கவும் இல்லை, தண்டை சிற்றடியை தண்டை அணிந்த அந்த சிறு அடியை நான் வணங்கவும் இல்லை, வந்திக்கிலே நான் வணங்காம இருக்கின்றேன், ஒன்றும் வாழ்த்துகிலேன், எந்த ஒரு பாடலையும் சொல்லி நான் வாழ்த்தவில்லை முருகப்பெருமானே, மயில் வாகனனே, மயில் வாகனத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானே, சந்திக்கிலேன் பொய்யே நிந்திக்கிலேன், பொய்யே நான் ஒரு குற்றம்னு நான் சொல்லல, உண்மையை நான் சாதிக்கிலேன், உண்மையை நான் வாழ்த்தவும் இல்லை, புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குவதற்கே. புந்தி கிளேசம் அப்படின்னா துன்பம், புந்தி அப்படிங்கிறது மனதால வரக்கூடிய துன்பமும் உடலால வரக்கூடிய துன்பத்தையும் போக்குவதற்கு நாம் இறைவனை வழிபடணும். அப்படி நான் வழிபடாம இருக்கின்றேனே அப்படின்னு அருணகிரிநாதர் நம்மளுக்காக சொல்றாரு. அவருக்காக சொல்லல, நமக்காக. நாம இப்படி இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறார், அவரை நாம வேண்டி பணியணும், வேண்டி பணிந்து நாம் நல்வழிக்கு செல்லணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்படி இயங்காம, இப்படி வணங்காம துதிக்காம இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பரிதாபப்பட்டு இத அவர் நமக்கு சொல்லுகின்றார். சிந்திக்கிலேன் என்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை. நான் சிந்திக்கணும், முதல்ல இறைவனை நினைக்கணும், அதுக்கடுத்து சேவிக்கணும். சேவிக்கும் போது வந்திக்கிலேன் அப்படின்னா வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துக்கிலேன். கோயிலுக்கு போறோம், அன்பு முருகப்பெருமானை நினைக்கிறோம், கோயிலுக்கு போறோம், கோயில்ல போய் புகழ் நிறைந்த பாடல்களை பாடுகின்றோம். அப்படி பாடும்போது உண்மையான அன்பு வரும். அந்த உண்மையான அன்பு
நல்லதுதானா, அதாவது இதுக்கு மேலேயும் அது வளருமா அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறணும். எதை எடுத்தாலுமே சொல்லும் போது இறைவா இறைவா முருகா முருகா முருகான்னு வரணும். நம்மளுக்கு அது வருமா அப்படின்னா நம்ம வேற மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம சொல்லுவோம். அப்ப உண்மையான அன்பு வரணும்னா மேலும் மேலும் இறைவனை துதிக்கணும். அப்படி துதித்து உண்மையான ஒரு அன்பை நாம கொடுத்து இறைவனை துதித்தோம்னா இறைவன் நமக்கு அருள் புரிவார். பொய்யை நிந்திக்கிறேன் அப்படின்னா பொய் என்பது வந்து பஞ்சமா பாவங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட பொய்யை வந்து நாம சொல்லக்கூடாது. இப்ப ஒரு வேலை வேணும் அப்படின்னா நம்ம லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்குவோம். அதுல நம்ம பெருமையா பேசிக்கிறோம். அது தவறுன்னு தெரியும். அவர் பணத்தை வாங்கிட்டாரு, வாங்கிட்டதுனால அவர் உண்மையிலேயே அதை செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு பணம் வாங்கினவங்கள நம்ம புகழ்ந்து சொல்றோம். அது மாதிரி பொய்யை வந்து நிந்திக்காம பொய்யை புகழ்றோம். நம்ம தவறுகளை வந்து நம்ம இன்னும் மேலும் மேலும் அவர் தவறு செய்யறதுக்கு நம்ம தூண்டுற மாதிரி இருக்கு. உண்மையை சாதிக்கிறேன் அப்படின்னா உண்மையே சாதிக்கணும், அதாவது உண்மையை வாழ்த்தணும். உண்மையாவே இறைத்தன்மையோடு மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களை நாம் வந்து அன்போடு நினைச்சு இறைவனையும் துதிக்கணும். புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குவதற்கே, அந்த உடல்ல உள்ள துன்பத்தையும் மன துன்பத்தையும் நீக்குவதற்கு இறைவனின் திருவடியை நாம் நாடி செல்ல வேண்டும். அடுத்த பாடல் 61. வரையற்ற புனர் சிரமற்று வாரிதி வற்ற செற்ற உரையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருக்கும் அக்காட்சியதே அப்படின்னு அருணகிரிநாதனா இந்த பாடல்ல தெரிவிச்சிருக்கின்றார். வரை அப்படின்னா மலை, கிரஞ்ச மலை. வரையற்று அவுணர் சிரமற்று மலை, அதாவது முருகப்பெருமான் வந்து நெற்றிக்கண்ணுல இருந்து முருகப்பெருமான் தோன்றியதுக்கு அப்புறமா அந்த நெற்றிக்கண்ணுல இருந்து வரக்கூடிய வெப்பமானது தேவர்களையும் அந்த பராசக்தியையும் அப்படியே ரொம்ப வெப்பத்துக்கு உள்ளாக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து ஓடுவார்கள். ஓடும்போது அந்த சக்தியோட கால்ல இருந்து நவரத்தினங்கள் வந்து அப்படியே கொட்டும். அந்த மணி, ஒரு மணி வந்து விழுகும், சலங்கை மணி விழுகும். அதுல இருந்து 9 பேரு தோன்றுவார்கள், அதாவது 9 குமாரர்கள் தோன்றுவார்கள். அந்த 9 பெண்கள் 9 பெண்கள் தோன்றுவார்கள். அந்த 9 பெண்களுமே சிவபெருமானை வணங்கி நிற்பார்கள். சிவபெருமான் மகிழ்ந்து, நீங்களும் இந்த எல்லை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்க வேண்டும், நீங்க சக்திக்கு நீங்க தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்க வைப்பாரு. சிவபெருமானின் திருவருளால அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தை பிறக்கும். அதுல முதல்ல அந்த சிவப்புகள்ல இருந்து தோன்றிய வீரபாகு வந்து சிறந்த வீரமுடையவராக இருப்பார். அவரை அப்ப முருகப்பெருமானை போய் அவருக்கு உதவி செய்யறதுக்காக தான் நீங்க உருவானீங்க, நான் உங்களை படைச்சேன் அப்படின்னு சொல்லி அவதாரம் செய்ய நீங்க அவதரித்தீர்கள் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவாரு. சொல்லிட்டு முருகன் இருக்கக்கூடிய கங்கை கரைக்கு போவார்கள். அங்கு முருகனிடமும் இந்த பத்மாசுரன் வந்து தேவர்களை மிகவும் துன்புறுத்துகின்றான், இந்த உலக மக்கள் நன்மைக்காக நீங்க வந்து அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அங்கே போயிட்டு அந்த முருகப்பெருமான் கிட்டையும் சிவபெருமான் சொன்ன உடனே வீரபாகுவை அனுப்புவாரு. அவர் வந்து முதல்ல நாரதர் வருவாரு, வந்து முருகப்பெருமானை பார்ப்பாரு. நீ பத்மாசுரனை அழிக்கணும்னா அவர்களோட தம்பிய முதல்ல நீ அழிக்கணும், தம்பி உடையான் படைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர்களோட தம்பியை அழிக்கணும் அப்படின்னு கருத்து சொல்றாரு. அதனால வீரபாகு போய் அந்த கிரௌஞ்ச மலையை படைகளோட போய் அந்த படைகள் எல்லாமே சிவபெருமான் ஏற்படுத்தினார். சிவபெருமான் 11 ருத்ரர்களையும் அனுப்புவாரு இங்கே அந்த படைகளோட சேர்த்து. அந்த படைகள் எல்லாமே கிரௌஞ்ச மலைக்கு வரும். அந்த வந்து பார்த்தா அவன் வந்து மாயத்தினால அந்த மலைக்குள்ளேயே அவங்க எல்லாரையும் சிறை வச்சிருவாங்க. அப்ப முருகப்பெருமான் வந்து வேலை விட்ட உடனே அது 2ஆக பிளந்து அந்த சூரனையும் அழிச்சிரும். அந்த வரையற்று அவுணர் சிரமற்று வாரிதி வற்று செற்ற, வாரிதினா கடல், கடல்ல வேலை விட்டு கடலை வற்ற செய்தவர் முருகப்பெருமான். புரையற்ற வேலவன் அப்படின்னா குற்றமற்ற வேலவன் போதித்தவா, யாருக்கு போதித்தார் அப்படின்னா அருணகிரிநாதருக்கு போதித்ததான் அந்த இடத்துல போதித்தவான்னு சொல்றாரு. அருணகிரிநாதர் வந்து அந்த முருகப்பெருமானோட திருவருளை
பெற்று அவர்னாலதான் இவர் இந்த பாடல்களை எல்லாமே பாடுறாரு. முத்தை திருபத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவண முத்தி குருவித்து குருபரன் என ஓதும் அந்த முக்தியை அதாவது முக்திக்கு ஒரு வித்தாக வந்தவர் முருகப்பெருமான், எனக்கு போதித்தவர். நான் அந்த வயலூர்ல சென்று செப்பமாலை பெற்றதை எல்லாம் அந்த பழனி திருப்புகள்ல அருணகிரிநாதர் நன்றாக சொல்லுகின்றார். அருணகிரிநாதருக்கும் குருவாக வந்தவர் முருகப்பெருமான், சிவபெருமானுக்கும் குருவாக வருவார். அது அடுத்த பாடல்ல வரும். சிவபெருமானுக்கும் குருவாக வருகின்றார். அதே மாதிரி வள்ளிக்கும் இங்கு குருவாகத்தான் வருகின்றார். வள்ளியை மணப்பதற்காக மட்டுமல்ல, அவளோட அந்த பக்குவமடைந்த ஆன்மாவை குருவாக ஆட்கொள்வதற்காக வருவார். அப்ப முருகப்பெருமான் குருவாக வருகின்றார் அருணகிரிநாதருக்கும். அந்த வேலை தான் இங்க போதித்தவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபூதமும் அற்று உணர்வற்று, பஞ்சபூதத்தினால ஆனதுதான் இந்த உடல். இந்த உடல்ல உள்ள உணர்வும் அற்று, உடலும் அற்று, உயிரும் அற்று, உபாயமும் அற்று, அதாவது அந்த உடல்ல உள்ள கருவிகள் சாதனங்களை சொல்றாங்க. இது எல்லாமே இந்த பஞ்சபூதம் அற்று உணர்வற்று உரையற்று எல்லா உபாயம் அற்று போவது எப்ப அப்படின்னா அருணகிரிநாதர் தன்னோட நிலைய சொல்றாரு. அவர் அந்த அனுபூதி நிலைக்கு சென்றதுக்கு அப்புறமா அவரோட உடல்ல இந்த எந்த சலனமும் இல்லை, அந்த நிலைக்கு அவர் வந்துட்டாரு. அந்த நிலையை இங்க சொல்றாரு. உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று, கரைனா எல்லையே இல்லாத இன்ப பெருங்கடலுக்கு முருகப்பெருமான் அவரை ஆழ்த்துகின்றார். அந்த நிலையை உணர்ந்து அவர் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். இருள் அற்று, எனது அற்று, இருள் அப்படிங்கிறது அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானத்தை தந்த முருகப்பெருமானே சொல்றாரு. எனது அற்று, எனது நான் அப்படிங்கிறது அகப்பற்று, எனது அப்படிங்கிறது புறப்பற்று, இந்த பற்றுகள் எல்லாம் போகும்படி என்னை செஞ்ச முருகப்பெருமான் எனது அற்று இருக்கும் அக்காட்சி இதே அப்படின்னு அவர் அந்த நிலைக்கு வந்ததை உணர்ந்து சொல்றாரு. திரௌஞ்ச மலை பிளந்து ஒளியறதுக்கும் அவுணர்களோட தலை உருள்றதுக்கும் கடல் வற்றி அழிவதற்கும் குற்றமற்ற ஞான சக்தியை உடையவரான திரு முருகப்பெருமான் அடியனுக்கு ஞான சக்தி எப்படி வந்துச்சு? ஞான வேலை சக்தி, அதாவது சிவபெருமானோட திருவருள் சக்தி தான் அம்பிகை. அந்த அம்பிகை தன்னையே அப்படியே இன்னொரு சக்தியாக மாற்றி அந்த வேலை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு கொடுப்பார். அது ஞானத்தை பொதிக்கும். அந்த ஞான வேலை அம்பிகை கொடுக்கிறார். ஞான சக்தியை உடையவரான திரு முருகப்பெருமான் அடியனுக்கு உபதேசித்து அருளிய அந்த பஞ்சபூதங்களான மண்ணு, நீரு, காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லா பூதங்களும் நீங்கி சொல்லே வராது, பேச முடியாது. அந்த நேரத்துல சொல்லற்று உணர்வும் நீங்கி உடலும் இல்லாமல் உயிரும் இல்லாமல் அழிந்து அந்த எல்லா தன்மையும் நீங்கி சாதனங்களும் நீங்கி கரையற்று எல்லையற்ற இன்பத்தை அனுபவிக்கும் இந்த அருணகிரி பெருமான் ஆணவ இருளும் தேய்ந்து எனது என்னும் புறப்பற்று அகன்று சமாதி நிலையில் இருக்கும் அக்காட்சி இதே. அந்த காட்சியை இந்த உயிர்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதை எல்லாமே விளக்கி சொல்றாரு அருணகிரிநாதர். 62வது பாடல். ஆளுக்கு அணிகலம் வெந்தலை மாலை அகிலம் உண்ட மாளுக்கு அணிகலம் தன்னம் துளாய் வான் மயில் ஏறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் காலுக்கு அணிகலம் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே. ஆளுக்கு அணிகலம், ஆள் அப்படின்னா ஆழ மரத்தடியில் கல்லால மரத்தடியில் தவம் செய்யக்கூடிய முருகப்பெருமான சொல்றாங்க. ஆளுக்கு அணிகலம், ஆள் என்பது ஆள் மரத்தில் தவம் செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு அணிகலமாக இருப்பது வெண்தலை மாலை. ஒரு அணிகலம் அப்படின்னா எல்லாம் அந்த கண்ணுக்கு இனியதாகவும் கருத்துக்கு இனியதாகவும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அழகு சேர்க்கக்கூடிய அணிகலன் வெண்தலை மாலையை சிவபெருமான் அணிந்திருக்கின்றார். ஏன் அப்படின்னா இந்த உலகம் நிலையாமை. பிரம்மா உலகத்தை படைப்பவர், உலக உயிர்களுக்கு உடல் தந்து படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா. அப்படிப்பட்ட பிரம்மாவோட கபாலத்தையே அவர் மாலையா போட்டிருக்கிறாரு. அப்படின்னா இந்த உயிர்கள் எம்மாத்திரம் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க.
வெண்தலை மாலை பிரம்மாவோட அந்த தலை மாலையை வந்து அவர் அணிஞ்சிருக்கிறாரு இந்த உலக நிலையாமையை காண்பிப்பதற்காக, ஆணவம் நீங்குவதற்காகவும். நான் தான் இந்த உலகத்துல எல்லாமே, சிவபெருமான் மட்டும்தான் எல்லாமே, மத்தது எல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அந்த வெண்தலை மாலை காமிக்குது. அகில உண்ட மாலுக்கு அணிகலம் அப்படின்னா இந்த உலகத்தையே தன்னோட வயிற்றுக்குள்ள வைத்து ஒரு ஆளிலையில் அதாவது துயில் கொள்வாரு நாராயணர். அப்படி ஒரு கற்பமான ஒரு பெண் வந்து வயிற்றுக்குள்ளே குழந்தையை வைத்து எப்படி மசகையோட இருப்பாரு, அதே மாதிரி இங்கே நாராயணரும் அந்த சயனத்துல இருக்கக்கூடிய நிலையை வந்து இங்க அருணகிரிநாதர் சொல்றாரு. அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன்னம் துளாய், தன்னம்னா குளிர்ந்த பசுமையான அந்த அழகான அந்த துளசியை சொல்றாங்க. துளசி நாராயணருக்கு திருமாலுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் அதை வந்து மாலையாக அணிந்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம், மயில் வாகனத்தில் பவனி வரக்கூடிய அந்த முருகப்பெருமானோட காலுக்கு அணிகலம் வானோர் முடியும். வானோர்கள் அதாவது அவர்கள் விடுதலை பெறணும் அந்த சூரன் கிட்ட இருந்துங்கிறதுக்காக முருகப்பெருமான் அவதரித்தார். முருகப்பெருமான் அங்கு சென்றால் அவர்கள் முருகப்பெருமானை திருவடிகளில் தன்னுடைய மணிமுடிகளை கொண்டு வந்து போட்டு திருவடியை வணங்குவார்கள். அது வானோர் முடியும். கடம்பும் அப்படிங்கிறது இங்க உள்ள நாம மனிதர்கள் எல்லாரும், பூலோகத்துல உள்ள எல்லாரும் கடம்பு மாலை, மதுரை அதாவது மீனாட்சி அம்மனுக்கே அது தலை விருட்சமாக அமைஞ்சிருக்கு. கடம்ப மாலை, கடம்ப மாலையை கொண்டு நாம் வழிபடுகின்றோம். கடம்பும் அவருக்கு வந்து திருவடிக்கு அணிகலனாக இருக்கின்றது. வேலுக்கு அணிகலம் அப்படின்னா இந்த சக்தி கொடுத்த அந்த வேலுக்கு அணிகலமாக இருப்பது வேலையும் சூரனும் மேருவுமே. ஒருவர் வந்து வெற்றி பெற்றா, போர்ல வெற்றி பெற்றத தன்னுடைய அணிகலனாக அணிஞ்சுக்கிறது. அதுதான் இங்கு அவரோட கைக்கு வேலையும் சூரனும் மேருவுமே. வேலைங்கிறது கடலை வந்து வேல் விட்டு வற்ற செய்தார், அதையும் அவரோட கையில வச்சிருக்கின்றாரு. சூரனும் அப்படின்னா அந்த பத்மாசூரன், மேரு அப்படின்னா மேருமலை, மேருமலையையும் அந்த சூரனை அழிப்பதற்காக பயன்படுத்தினாரு. அது எல்லாமே இவருக்கு அணிகலமாக இருக்கின்றது அப்படின்னு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஔவையார் வந்து ஒரு பாடல் சொல்றாரு. எப்படின்னா, ஆற்று பெருக்கால் அடிசூடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூந்தர் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. அதாவது ஒரு நல்ல குடியில பிறந்தவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்படி அந்த ஊற்று மன தண்ணியை வத்தி போனாலும் ஊற்று தண்ணி வந்து மக்களுக்கு உதவுது, அது போல ஏற்றவருக்கு இவங்க வறுமையில் வாடுபவர்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், இறைவனோட திருவருளை பெற்று நாம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்ப வேலை வணங்குவதே வேலை, ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல் என முழக்கமிட்டு நாம் வந்து இறைவனை கொண்டாடும் போது எல்லா திருவருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். அருணகிரிநாதர் தெரிவித்திருக்கின்றார். பாடல் 63. பாதி திருவுரு பச்சென்றவருக்கு தன் பாவனையை போதித்த நாதனை ஓர் வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே. பாதி திருவுரு பச்சென்றவருக்கு அப்படின்னா பாதி திருவுரு சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக இருப்பது இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாதி திருவுரு சிவபெருமான் இருக்கிற பக்கம் வந்து சிவப்பா இருக்கும், பச்சையா இருக்கக்கூடிய பக்கம் வந்து அம்பிகை இருக்கக்கூடிய திருவருள் இருக்கக்கூடிய பக்கம். பச்சென்றவருக்கு தன் பாவனையை போதித்த நாதனை, அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்றார், தன் பாவனையை போதித்த நாதனை ஓர் வேலனை சென்று போற்றி உய்ய. போதித்த நாதனே போர் வேலனை எப்போ போதித்தார்? முருகப்பெருமான் வந்து சுவாமி மலையில் அதாவது சிவபெருமானுக்கு அந்த குருவாக எழுந்த முருகப்பெருமான் குருவாக அருள் புரிவதை இங்க சொல்லியிருப்பாங்க. பிரம்மாவோட அந்த ஓம் என்ன பிரணவ மந்திரத்துக்கான பொருளை மறந்ததுனால உனக்கு அது வந்து அவரே படைப்பு தொழிலை செய்வார். அப்ப உனக்கு தெரியுமா, பிரம்மா மறந்துட்டாரு, உனக்கு தெரியுமான்னு சிவபெருமான் கேட்பாரு. அப்ப நான் வந்து குரு, அதாவது நான் தாய் தந்தையும் மகனும் அப்படிங்கிற இதுல நாம இருக்கிறோம். நீங்க தந்தையாகவும் நான் மகனாகவும் இருந்து போதிக்க முடியாது. நான் குருவாகவும் நீங்க சிஷியனாகவும் வந்தா அந்த பாவனைக்கு வந்ததுக்கு அப்புறம்
தந்தைங்கிற பாவனையை மாத்தி சிஷ்யங்கிற பாவனைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு முருகப்பெருமான். போதித்த நாதனே. அப்ப இந்த இடத்துல சிவபெருமான் வந்து சிஷியனாக வருகின்றார், முருகப்பெருமான் குருவாக வந்து போதிப்பார். அப்ப அவர் குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா தாழ்ந்து பணிந்து இருக்கணும். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர், செல்வம் உடையவர் முன்பு செல்வம் இல்லாதவர் ஏங்கி நின்று இரத்தல் போல, கல்வி அறிவு உடையவர் முன்பு கல்வி அறிவு இல்லாதவர் தாழ்ந்து நின்று பணிந்து கற்க வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இங்க சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் குருவாக இருந்து அருள் புரிவதை இங்க போதித்த நாதனை போர்வேலனை அப்படின்னு சொல்றாரு. அந்த பாவனையை மாற்றி தந்தைங்கிற பாவனையை மாற்றி சிஷ்யங்கிற பாவனைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் போதித்தார். வேலனை சென்று போற்றி உய்ய சாதித்த மெய்யன்பு பொய்யோ. அந்த முருகப்பெருமானை சென்று போற்றி வணங்குவதற்கு சாதித்த மெய் அன்பு, உண்மையான அன்பு பொய்யோ. அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து இங்கே எனக்கு எங்கன் சந்தித்தது. நான் அழுது தொழுது உருகி முருகப்பெருமானை வேண்டக்கூடிய இந்த புத்தி எனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு நான் எதுவுமே செய்யல, எந்த புண்ணியமுமே நான் செய்யல, இறைவனை நான் வழிபடணும்னு கூட ஃபர்ஸ்ட் நினைக்கவே இல்லை. ஆனா இந்த மாதிரி அழுது தொழுது உருகி சாதிக்கக்கூடிய புத்தி எங்க இருந்து வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. அன்பினால் சாதிக்கலாம். திருவாசகத்துல வந்து அழுது தொழுது சாதித்து மெழுகு போல உருகுவது, அழுது சாதிப்பது, தொழுது வணங்குவது, இது எல்லாத்தையுமே திருவாசகர் வந்து திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லி இருக்கின்றார். சாதித்த புத்தி வந்து இங்கே எனக்கு எங்கன்னு சந்தித்ததே அப்படின்னு வியந்து சொல்றாரு. அடுத்து பாடல் 64. பட்டி கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு அழாது விடேன், வெய்ய சூரனை முட்டி பொருத வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமான் திரு முன்பு நின்றேன், கட்டி புறப்படடா சக்திவாள் எந்தன் கையதுவே அப்படின்னு 64வது பாடல்ல அந்த யமதேவர் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை சொல்றாரு. அந்த பட்டிக்கடா அப்படின்னா திருட்டுத்தனமாக கருமை நிறமுடைய அந்த எருமை திருட்டுத்தனமுடைய அந்த எருமை கடாவின் மீது பவனி வருகின்றது. வரும் அந்தகா அப்படின்னு யமதேவரை சொல்றாங்க. ஏன்னா அந்த குருடன் ஏற்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள பெரிய அதாவது இப்ப பிறந்து குழந்தை பெரியவர்கள் வந்து எந்த பாரபட்சமுமே இல்லாம யாருக்கும் தயம் காட்சி காமிக்காம அந்த உயிரை எடுக்கிறதுனால எமதேவருக்கு அந்த அப்படின்னு நம்ம பேர் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்துல பேசும் போதே உயிர்களுக்கு இந்த காலத்துல இந்த நேரத்துல இதனாலதான் அழிவு வரும், இத்தனை காலங்கள் இந்த பூமியில இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு அழாது விடேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. இந்த எருமைக்கடாவில் பவனி வரக்கூடிய அந்தகனே உன்னை இந்த உலகம் பாக்குற மாதிரி உன்னை புறமுதுகு இட்டு ஓடுமாறு உன்னை வெட்டி துண்டங்களாக ஆக்கி புறங்கண்டு அழாது விடேன் அப்படின்னு யமனுக்கு விடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த வேலாயுதத்தை வச்சிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவோம். நான் அனுதினமும் முருகப்பெருமானின் அந்த திருக்கோயிலுக்கு சென்று அவரோட திருவடி பணிகிறேன். அப்படி நான் பணியும் போது நான் உனக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வெட்டி புறப்படடா பட்டி கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு அழாது விடேன், வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமாள் திருமுன்பு நின்றேன், கட்டி புறப்படடா சக்திவாள் எந்தன் கையதுவே. முட்டி பொருத செவ்வேல் பெருமான் அப்படின்னா போர் செய்து அந்த சிவந்த வேலா இருக்கக்கூடியதுன்னா இங்க செவ்வேல்னு சொல்றாங்க. தாக்கி அழிக்கக்கூடிய வெய்ய சூரனை போய் தாக்கி அழிக்கக்கூடிய அந்த சிவந்த வேலை உடைய முருகப்பெருமான் திருவடி முன்பு அப்படின்னா அந்த சன்னதி முன்பு நின்று நான் ஒவ்வொரு நாளும் காலையும் மலையும் வணங்குகின்றேன். அதனால ஆயுதம் யாவை எல்லாத்தையும் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயுதம் எல்லாத்தையும் கட்டி கொண்டு புறப்படு, வெளிப்பட்டு வா, புறப்படடா சக்திவாள் எந்தன் கையதுவே. சக்திவாள் என்னோட கையில இருக்கு, சக்தி ஆகிய வாள் எனது கையில இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு யமதேவருக்கு அந்த ஒரு அழைப்பு விடுப்பதாக அருணகிரிநாதர் தெரிவித்திருக்கின்றார்.
திருட்டுத்தனமுடைய எருமை கடாவின் மீது பவனி வருகின்ற யமனே, உலகம் முழுவதும் அழியும்படி, அதாவது உலகம் முழுவதும் அறியும்படி உன்னை துண்டம் செய்து புறங்கொடுத்து ஓடுமாறு செய்யாமல் விடமாட்டேன். வெப்பத்தை ஒத்த கொடியவனான சூரபன்மனை தாக்கி போர் செய்த சிவந்த வேல் ஆயுதத்தை உடைய திரு முருகப்பெருமானது சன்னதி முன்பு நின்றேன். நான் உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கட்டி கொண்டு நீ வெளியில வந்தா உன்னை அந்த சக்தியாகிய வேலை வச்சு, அந்த கையில இருக்கக்கூடிய வாழை வச்சு உன்னை நான் தோற்கடிப்பேன். இந்த உலகோர் முன்பு புறமுதுகு காட்டி ஓட செய்வேன் அப்படின்னு யமனுக்கு சவால் விடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. தீய எண்ணங்கள் கொண்ட எருமையின் மீது பவனி வரக்கூடிய அந்த யமதேவரை பார்த்து இங்கு சொல்கின்றார். இந்த உலகத்துக்கு யமபயம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை அவரு தந்திருக்கின்றார். வேலெடுத்து குன்றமெல்லாம் இருக்கும் குமரக்கடவுளை நாம் அனுதினமும் வழிபட்டால் நாம எந்த பயமும் இல்லாமல் இவ்வுலகில் இன்ப துன்பம் எல்லாத்தையுமே ஒரே சமமா எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய பக்குவம் அடைந்து முருகப்பெருமானின் திருவடிக்கு சென்று சேரலாம் அப்படின்னு அருணகிரிநாதர் தெரிவித்திருக்கின்றார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி. ஓம் முருகாசரணம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்பர் அறநெறி மன்ற